இன்றைக்கி தமிழ் லக்கி குரு சேனலில் ஃபேக்ட் அண்ட் ஃபேக் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் வந்து முக்கியமாக இன்றைக்கி யாருக்கு ஒருத்தருக்கு விருது கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு விஐபி சுந்தர் பிச்சை அவர்கள், கூகுளினுடைய சிஇஓ அவர்களுக்கு நம்ம இந்த விருது கொடுக்குறோம். ஏன்னா அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு. சரி, அவருக்கு ஒரு கம்பாளர் பிரகடனத்தை அனுப்பி வச்சிட்டோம். சரி, அவர் விஸ்வகர்மாவா? சரி, இதை பற்றி நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இம்மீடியட்டாக அமெரிக்கா போயிடுவோம். அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற உலக வல்லரசுகள்லேயே மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி பெற்ற ஒரு தேசம். இன்றைக்கி எக்கானமி ரீதியாக பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா தான். இருந்தாலும் இது இந்திய மொழிகள் சம்மந்தப்பட்ட ஒரு மேப், அதை பாருங்கள். அடுத்தது இந்த ஜிடிபி ரேட்டிங்னு சொல்லுவாங்க. 2014 2050 அப்படிங்கும்போது இந்திய உலகத்தினுடைய அந்த ஜிடிபியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு அட்டவணை இருக்குது. அதில் இந்தியா 2வது இடத்துல முன்னேறி இருக்குது. அப்புறம் உலக அளவில் இருக்கிற ஒரு 5 பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் என்னங்கிறது நீங்கள் காணொலி வாயிலாக பார்க்கலாம். இப்போ ஒன்று தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அதை தடுக்கிறதுக்கு உண்டான விஷயத்தையும் கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி ட்ரோன் பறக்காத பகுதிகள். அதே போல் ட்ரோன் அப்படிங்கிறது வந்து இனி டெலிவரிக்கு வந்து நம்ம வீட்டுக்கே பால்காரர் வரமாட்டார், பேப்பர்காரர் வரமாட்டார், ட்ரோன் தான் வரும். அதில் வரக்கூடிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ், அதை பற்றின ஸ்டேட்டஸ். சரி, ஹவு மெனி லாங்குவேஜஸ் ஆர் தேர் இன் த வேர்ல்டு? 7139 லாங்குவேஜுக்கும் மேலே இன்னும் வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிற ஒரு பெரிய தேசத்தை, உலகத்தை இன்றைக்கி வந்து கட்டியாளுறதுக்கு வரக்கூடிய ஒரு டெக்னாலஜி, அப்புறம் ஒவ்வொரு தேசத்தினுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஜிடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரோத், அதில் வந்து இந்தியா என்ன லெவலில் இருக்குது, லாங்குவேஜஸில் வந்து எந்தெந்த லாங்குவேஜ் டாமினேட்டடாக இருக்குது, அதில் வந்து நம்ம எந்தெந்த லாங்குவேஜஸ் வந்து சிறப்பாக பார்த்து பண்ண முடியும், அப்போ டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு எந்தெந்த லாங்குவேஜஸ் வந்து சிறப்பாக இருக்குது, 2050 அப்கமிங் வேர்ல்டில் வந்து எப்படியெல்லாம் இருக்கும். ஸோ இது கூகுளினுடைய டாமினன்ட் வேர்ல்டு. ஸோ இந்த கூகுள் வந்து மேப் மட்டும் இல்லை, இந்த கூகுள் வந்து இன்றைக்கி எல்லா ஆப் மட்டும் இல்லை, ரோபோட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் டெக்னாலஜி, இதில் எல்லாத்துலேயும் பெரிய அளவில் டாமினன்ஸாக இருக்குது. ஓகே, இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே இந்த உலகத்தை என்ன மாதிரியான ஆளுமை பண்ணுது? ஓகே, எல்லாருக்கிட்டையும் கேட்டோன்னா ஃப்யூச்சரில் வந்து சொல்கிறது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ட்ரோன், 3D பிரிண்டிங் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே இருக்க போகுது. ஒரு கையில் இருக்கிற ஒரு சின்ன மொபைல் ஃபோன் மூலமாக நமக்கு இருக்கிற டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் செக்டர் ஆகட்டும், மற்ற செக்டார்ஸ் ஆகட்டும். ரொபோட்டிக் தான் வந்து நாளைக்கு நம்ம வீட்டில் நாய் கூட ரொபோட்டிக்காக தான் இருக்கும், டெலிவரி பர்சன் ரொபோட்டிக்காக இருக்கும், அது ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே ரொபோட்டிக் சிஸ்டம்ஸாக இருக்கும். வீடு, கேட்டு, லாக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற லைட்டு, ஃபேன், கிரைண்டர், மிக்ஸி, எவ்ரிதிங் எல்லாமே வந்து ரொபோட்டிக் சிஸ்டம் அண்ட் ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே இன்டர் கனெக்டடாக மாறிடும். அப்போ நம்மளே வந்து இனிமேல் ஹியூமன் வந்து கிரிக்கெட் விளையாடுறது, கேம்ஸ் விளையாடுறதெல்லாம் விட்டுட்டு நம்ம ரோபோட் வந்து விளையாடுறத பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்துடும். உலகத்தில் எந்த லாங்குவேஜ் யார் பேசினாலும் வயா மொபைல் மூலமாக வந்து லாங்குவேஜ் கன்வர்ஷன் பண்ணி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிவிட்டு உடனே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். மொபைல்லேயே வந்து கம்யூனிகேஷன் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்துடும். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அதுக்கு அந்த நேரத்தில் அதனுடைய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துரும். இப்போ இவ்வளோ நாளாக நம்ம கால்ஸ் பேசிக்கிட்டு இருந்தோம், ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த மாதிரி இல்லை, எல்லாருமே பிஸியாக இருக்கிறதுனால வாட்ஸ்அப்பில் வந்து அப்பப்போ வேணுங்கிற தகவல்களை நம்ம வந்து ஷேர் பண்ணிடுறோம். இப்போ ஜாக்கிங்கோ போகும்போது நம்மளுடைய கண்டிஷன், ஹெல்த் கண்டிஷன், நம்மளுடைய ஸ்பீட், நம்மளுடைய எனர்ஜி லெவல், இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜிஸ் வந்து அச்சீவ் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜிஸ் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஓகே, இந்த உலகத்தை வந்து எது கட்டியாள போகுது இன்னொரு 30 வருஷத்தில்? அப்போ இப்போ 2021 இருக்கோம். 2050 என்னெல்லாம் கட்டி ஆளப்போகுது? நம்ம இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நம்ம கையில் தவழ ஆரம்பிச்சிருக்கு 30 வருஷத்தில். ஏன்னா இந்த 2000க்கு பிறகு இந்த 20 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப டெக்னாலஜிஸோட நிறைய நம்மளே வந்து மைக்ரேட் ஆகி அந்த டெக்னாலஜிக்குள்ளே பழகி போயிட்டோம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சிப் மெத்தட், நமக்கு ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எதுவுமே நம்ம கையில் இருக்க வேண்டியதில்லை. நமக்குள்ளே இன்சர்ட் பண்ணுற ஒரு சிப் மூலமாக வந்து நம்மளுடைய இன்டர் கனெக்டிவிட்டி வந்து குளோபல் லெவலில் நம்ம எங்கே மூவ் ஆகிட்ருக்கோம், எந்த கண்ட்ரியில் இருக்கோம், எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கோம், எந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்ருக்கோம், எங்கே வீட்டில் இருக்கோமா, தூங்கிட்டு இருக்கோமா, முழிச்சிட்டு இருக்கோமா, என்ன பண்ணுறோம், என்ன டிசீஸ் இருக்குது, என்ன மாதிரி ஹெல்த் கண்டிஷன் இருக்குது, எல்லாத்தையும் செக் பண்ணுற அளவுக்கு சிப் மெத்தட்ஸு, அந்த ஸ்டேட்டஸ், அந்த இண்டிகேஷன் சிக்னல்ஸ், இந்த 5G 4G அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ அடுத்தது 10G வரைக்குமான டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்துடும் இன்னொரு அப்கமிங் இதில். அதே மாதிரி நீங்கள் வந்து டூர் போகணும் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து ஈஜிப்டுக்கும், இங்கேருந்து அமெரிக்காவுக்கும், இல்லை வந்து யூரோப் கண்ட்ரிஸ்க்கும், இல்லைன்னா சைனாவுக்கும் போக வேண்டியதில்லை, ஸ்பேஸ்க்கு போகலாம். ஸோ மூனுக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றது, மார்ஸ்க்கு ஒரு தடவை போயிட்டு வர்றது, வீனஸ்க்கு ஒரு தடவை போயிட்டு வர மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க.
ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த உலகம் வேறு விதமான பாதையில் போக போகுது. அதுமாதிரி ரோட்ஸ் எல்லாமே ப்ராடாக இருக்க போகுது. எல்லாமே 8 வழிச்சாலை, 12 வழிச்சாலை, 20 வழிச்சாலை எல்லாமே வரப்போகுது. ஆட்டோமேட்டிக்காக ரோபோட்டே காரை ரன் பண்ணிட்டு போகும், நம்ம பின்னாடி உக்காந்துட்டு போயிட்டு இருந்தால் போதும். அதுவே ஜிபிஎஸ், அதுவே பிரேக் சிஸ்டம் எல்லாமே அதுவே மானிட்டர் பண்ணிக்கும். லொக்கேஷன் மட்டும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோன்னா அந்த லொக்கேஷனுக்கு ஸ்பாட்டுக்கு வந்து நம்மளை கொண்டு போய் ட்ராப் பண்ணிடும். ஸோ எல்லாமே ரோட்வேஸ்லேருந்து ஆட்டோமொபைல் சிஸ்டம்ஸ் அத்தனையும் வந்து இன்டர் கனெக்டட் டு ஜிபிஎஸ், ஜிபிஆர்எஸ், அப்புறம் 5G அண்ட் எபோவ் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸில் வந்து இன்டர் கனெக்டட் ஆகிடும். அதில் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே மாறப்போகுது. ஸோ நீங்கள் இந்த 30 வருஷத்தில் 1990க்கு அப்புறம் 2020 வரைக்கும் பார்த்த இந்த 30 வருஷ டெவலப்மெண்ட்டை விட இன்னும் அசுர வேகத்திலான டெவலப்மெண்ட்ஸை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. டெக்னாலஜி ஓரியன்டாக பயங்கரமான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்க போகுது. ஏன்னா இந்த ட்ரோன் சிஸ்டம்ஸ் எல்லாமே அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாமே வந்து ஆளுங்க போய் தான் இப்போ டெலிவரி பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் இனி ஆளுங்க வர மாட்டாங்க. உங்களோட வீட்டினுடைய முகப்புக்கோ இல்லை மொட்டை மாடிக்கோ வந்து உங்களுடைய ட்ரோன்ஸே வந்து உங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்டு போயிடும். நீங்கள் அதில் வந்து உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆக்சசபிலிட்டிக்கு வந்துடும். பேங்க்ஸ் இருக்காது, அக்கௌண்டபிலிட்டிக்கான ஆக்சஸ்க்கு நீங்கள் போக வேண்டியதில்லை. சின்ன சின்ன ரீட்டைல் ஷாப்ஸ் எல்லாமே இருக்காது. அதே போல் பெட்ரோல் பம்ப்ஸ் இருக்காது. எல்லாமே எலக்ட்ரிக்கல் கார்ஸாக மாறிடும். எல்லாமே ஆட்டோமேஷன் சிஸ்டமாக மாறிடும். எல்லா ஏர்போர்ட்டும் வந்து எப்படி நம்ம ஊர் ஆட்டோ ஸ்டாண்ட் வந்து டைட்டாக இருக்கோ அது மாதிரி ஏர்போர்ட்ஸ் எல்லாமே வந்து ட்ரோன்ஸ் ஆக்சஸ் பண்ணுற பிளேசஸாக மாறிடும். அதனால் டெக்னாலஜி ஓரியன்டாக வந்து பயங்கரமான டெவலப்மெண்ட்ஸ் வரப்போகுது. அதே போல் இங்கேருந்து டெல்லிக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு 4 ஹவர்ஸில் டெல்லிக்கு போகிற மாதிரி, அதாவது ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பதிலாக ஹைப்பர் லூப்னா உங்களுக்கு தெரியும், அந்த பைப் லைன்ஸ், அந்த பைப்புக்குள்ளே ஜெட் மாதிரி போகும் ட்ரெயின். ஸோ அந்த ஹைப்பர் லூப்னே சொல்லுவாங்க அந்த டெக்னாலஜி சிஸ்டம்ஸ். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம மாடர்னைஸ்டாக வந்து பார்க்கும்போது ஒரு ரஃபேலோட விலை வந்து இவ்வளோ விலை இருக்கா அப்படின்னு நினைக்கிறோம். பட் அந்த ரஃபேல் மாதிரியான ட்ரோன்ஸ் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்துடும். பட் இப்போ என்ன, இதில் சேஃப்டி, செக்யூரிட்டி இதுலேயும் நெகட்டிவ்ஸ் இருக்குது, பாசிட்டிவ்ஸ் இருக்குது. நம்ம பெரிய காம்பவுண்டு கட்டிட்டோம், செக்யூரிட்டி ஸ்ட்ராங்காக போட்டுட்டோம், ஆட்டோமேஷனில் சிஸ்டம் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்காக வந்து சேஃப்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரோன் அப்படிங்கிறது வந்து எங்கள் இடத்துல எப்படி வேணாலும் நுழையக்கூடியது. ஏன்னா ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ், ஏன்னா ரொபோட்டிக்ஸ், ஹைப்பர் லூப், இந்த சிஸ்டம்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன சேனல் நினைக்கிறீங்க, நீங்கள் ரிமோட்டில் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் என்ன சேனல் பார்க்கணுன்னு நினச்ச உடனே சேனல் டெலிவிஷனில் மாறிடும். ஸோ அந்த மாதிரியான டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் பயங்கர ஃபாஸ்டான இம்ப்ரூவ்மெண்ட்டோட இப்போது ஆல்மோஸ்ட் அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாமே இதுக்கான முன்னேற்பாடுகள் எடுத்து வருது. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்து இனி பரவலாக எல்லா பக்கமே வந்துடும். இன்னி திருப்பி பூமியை தோண்டி நம்ம பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்க வேண்டியது வராது. ஃப்ளைட் ஆல்சோ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளாக மாறப்போகுது. ஸோ இதுக்கான எனர்ஜைசிங் சோர்ஸஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் போய்ட்டு இந்தியன் டிஆர்டிஓனுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ட்ரோன்ஸுடைய லெவல் தெரியும். அதே மாதிரி சைனாவினுடைய ட்ரோன்ஸுடைய லிஸ்டிங் போய் பாருங்கள். thousands ஆஃப் ட்ரோன்ஸ் டிசைன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வேர்ல்ட்லேயே வந்து பாப்புலேட்டட் கண்ட்ரி, ஜிடிபி வைஸ் வந்து ஹையர் க்ரோத் ஆகக்கூடியதும், டெவலப்டு கண்ட்ரிஸ் பெரிய வல்லரசுகளாக இருக்க போகிறதும் சைனா, இந்தியா, பிரேசில், அமெரிக்கா, இந்த 4 பேரும் வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாலிட்டிஸாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி பார்க்குற இந்தியா வேறு மாதிரி இருக்கும், இது வரைக்கும் கடந்து வந்த இந்தியா வேறு மாதிரி இருக்கும். இனி வரக்கூடிய உலகம் வேகமாக இயங்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கே வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே யங்கர்ஸ் வந்து யாரும் இன்வால்மெண்ட் கிடையாது. எல்லாருமே மொபைலில் கேம்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாமே இன்வால்வ் ஆகிட்டு அவங்களோட அடுத்த லெவல் டெக்னாலஜிஸை வந்து டெவலப் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஃப்ளைட்டில் கூட நம்ம 3 ஹவர்ஸ் ஜேர்னி, 5 ஹவர்ஸ் ஜேர்னி அந்த மாதிரிலாம் போயிட்டு இன்னொரு 1 ஹவர் ஜேர்னி, ½ ஹவர் ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி சிஸ்டம்ஸ் வந்துடும். எல்லா வீட்லேயும் கார் நிற்குதோ இல்லையோ ஒரு மினி ஹெலிகாப்டர் இருக்கும். ஸோ ட்ரோன் இருக்கும். மினிமம் லெவலில் வந்து எல்லா வீட்லேயும் ஒரு ட்ரோன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எல்லா ட்ரோன்லேயே போகிற மாதிரி டெலிவரி சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் போயிட்டு இன்வைட் பண்ண வேண்டியதில்லை, ஒரு இடத்துல கம்யூனிகேட் பண்ண வேண்டியது இருக்காது. எல்லாமே த்ரூ வயா நம்மளுடைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் மூலமாக வந்துடும். ஓகே, நீங்கள் இந்த யூஎஸ்க்கு போகணுமா, வித்தின் 3 ஹவர்ஸ் to 4 ஹவர்ஸ் உள்ளே ரீச் பண்ணுற மாதிரியான ராக்கெட் சிஸ்டம்ஸ் வந்துடும். ஏன்னா ராக்கெட் லான்ச் அப்படிங்கிறது வந்து இங்கேருந்து ஸ்கைக்கு அனுப்புனாங்க அல்லது அடுத்த ஒரு பிளானெட்டுக்கு அனுப்புனாங்க. பட் இன்றைக்கி அப்படி இல்லை. நம்ம இங்கேருந்து யூஎஸ் போகணுன்னா அதே ராக்கெட் வழியாக போனோன்னா இம்மீடியட்டாக போய்க்கலாம்.
ஸோ இது எல்லாமே சோலார் சிஸ்டம் அண்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ், அப்புறம் அதில் வரக்கூடிய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி அது மூலமாக டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் 2035 அப்புறமா இது வந்து அசுர வேகம் எடுக்க போகுது. ஸோ சிப் மெத்தட் எல்லாம் வரப்போகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வேகமாக ஒர்க் பண்ண போகுது. அதனால் அப்கமிங் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வில் பி இன்ஷான்லி குட். அதுதான் வரப்போகுது. இனிமேல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அடுத்தது எல்லாமே வந்து ஐஓடி திங்ஸ் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேன் ஓடும், மிக்ஸி ஓடும், கிரைண்டர் ஓடும், டெலிவிஷன் ஒர்க் ஆகும். அதே போல் இருக்கிற வெப்சைட், லேப்டாப், நம்மளோட டிவைசஸ் எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஃபாஸ்ட், ரொம்ப எக்ஸலண்ட் வேல வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அதே போல் இந்த எலக்ட்ரிக்கல் சோர்ஸ், சோலார் எனர்ஜிஸ் இதெல்லாமே வந்து நிறைய லெவலில் கன்சியூம் பண்ணுவாங்க. எல்லா வீட்டினோட மொட்டை மாடிகள்லேயும் பார்த்தீங்கன்னா வீட்டு தோட்டங்கள் இருக்கும். நீங்கள் விவசாய நிலங்கள் மட்டும் கிடையாது, எல்லா சிட்டிஸ்லேயும் வந்து ஃப்ளோரில் வந்து அவங்களுக்கு உண்டான அந்த வெஜிடபிள்ஸ், அதுக்கான பிளான்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த நேச்சர் வந்து அப்படியே சேவ் பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக முன்னெடுப்பாங்க. ஆக்சிஜன் ஃபேக்ட்ரிஸாக வந்து நேச்சர் வந்து மாறும். டெக்னாலஜி எந்தளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகுதோ அந்தளவுக்கு வந்து மற்ற நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ நெகட்டிவ்ஸ் இல்லாத எக்கோ ஐடியாஸோடு தான் வரக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ குளோபல் லெவலில் இருக்கிற 800 crore பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னா அது குளோபல் லெவலில் ஒரு 4 countries தான் வந்து 60% ஆஃப் த பாப்புலேஷன் இருக்குது. அது சைனா, இந்தியா, பிரேசில், யூஎஸ் போன்ற கண்ட்ரியில் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இந்த பாப்புலேஷனை வந்து எப்படி மீட் அவுட் பண்ணுறது, அவங்க டெய்லியும் அன்றாட தேவைகளை எப்படி நிறைவு பண்ணுறது, ஸோ இதுக்கான விஷயங்களை எப்படியெல்லாம் கொண்டு போகிறது, ஹெல்த் கண்டிஷன் ரிலேட்டடான விஷயங்கள் எப்படி கொண்டு போகிறது, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், மெடிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள் எப்படி கொண்டு போகிறது, ஸோ இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரிலேட்டடாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம இதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போகிறது பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து இதுக்கு முன்னெடுத்து இப்போவே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேகமாக. ஏன்னா இந்த சோர்ஸஸ் எல்லாமே வந்து அடுத்த லெவலுக்கு பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை கொடுக்க போகுது. எனர்ஜி லெவல் முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டு சிஸ்டம். ஸோ எலக்ட்ரிக் கார், எலக்ட்ரிக் பைக், எலக்ட்ரிக் விஷயங்கள், கார் குட் பி வாஸ்ட்லி சேஃபர், ஸ்மார்ட்டர் அண்ட் கிளீனர் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு காஃபி சாப்பிட்டுட்டே போயிட்டே இருக்கலாம். ஃபியூசன் பவர், இந்த சிஸ்டம் வந்து சோலார் எனர்ஜி மாதிரி இது ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மூலமாக நிறைய எனர்ஜி க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வேகமாக வளரப்போகுது. ஆல்மோஸ்ட் ஆல் அடல்ட்ஸ் வில் நோ ஹவு டு ரீட் த வேர்ல்ட். இன்றைக்கி இருக்கக்கூடிய கனெக்டட் இருக்க வேர்ல்டில் வந்து எப்படியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறது. குளோபல் லிட்ரஸி ரேட் வந்து ஹை லெவலில் வளரப்போகுது. ஏன்னா இந்தியா மாதிரி கண்ட்ரி, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் மட்டும் 1-2 கண்ட்ரியில் மட்டும் லிட்ரஸி ரேட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் மற்றபடி லிட்ரஸி ரேட்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற அளவுக்கு வேர்ல்டுடைய டெவலப்மெண்ட் க்ரைட்டீரியா வந்துடும். ஸோ இன்றைக்கி இருக்கிற அந்த கோவிட் சுச்சுவேஷன், இன்றைக்கி இருக்கிற அந்த எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஆன்லைன் வந்துருக்கிற மாதிரி ஃப்யூச்சரில் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸஸே வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிவிடுவாங்க. அதனால் இந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்னும் பெரிய லெவலில் தான் இருக்கும். இன்டர்நெட் வில் ரீச் எவ்ரி கார்னர் ஆஃப் தி வேர்ல்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் இல்லாத இடமே இல்லைங்கிற மாதிரியான ஆக்சஸ் பாயிண்ட் வந்து குளோபல் எர்த் லெவலில் வந்து எல்லா சேட்டலைட்ஸும் இன்டர் கனெக்டடாக ஒர்க் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ ஆர்டிஃபிஷியல் பாடி பார்ட்ஸ் குட் மேக் ஆர்கன் ஸ்டோரேஜ் திங்க் ஆஃப் த பாஸ்ட். அதாவது எல்லாமே நம்மளால் செய்ய முடியல, நம்மளால் பண்ண முடியல, ஏதாவது ஹேண்டிகேப்ட் இருக்காங்க, அவங்களால செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு முன்னாடி விஷயங்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, ரோபோட்டிக் சிஸ்டம்ஸில் வந்து எல்லாமே வந்துடும். அதே போல் செகண்ட் ஸ்பேஸ் ரேஸ், இந்த ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து பெரிய ஹிட் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் டூரிசம் அப்படிங்கிற விஷயத்தை பயங்கரமாக டெவலப் பண்ண போகிறாங்க. இதுக்கான பேசிக் ஒர்க்கு, கிரவுண்ட் ஒர்க் எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் 2030 வந்து அதுக்கான ஃபஸ்ட்டு ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு பிளான்ஸ் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடியே கூட பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேபி மேக்கிங் வில் பிகம் மோர் சொஃபஸ்டிகேட்டட். ஒரு குழந்தை பெற்றுக்கிறது கூட ஒரு 10 months வந்து நம்மளே ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம பாடியில் வச்சுருந்து பெற்றுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ அதுக்கான சிஸ்டம்ஸும் அதுக்கான டெக்னாலஜியும் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது வந்து வரப்போகுது. இது ஆல்ரெடி இருக்கிற விஷயந்தான், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு சிஸ்டமாக வந்து இதை கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதனால் வந்து அதுவும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆக போகுது. அதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக கிரியேட்டட் சூப்பர் ஹியூமன்ஸ் நம்ம லெவல் வந்து இன்னும் கொஞ்சம் அப்நார்மல் க்ரோத்தை நோக்கி போக போகிறோம். நம்ம நினைக்கல, நம்ம டெலகிராம் கொடுத்துட்டு இருந்த காலத்திலேருந்து, பட்டன் ஃபோன்லேருந்து, பேஜர்லேருந்து இன்றைக்கி தாண்டி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இன்றைக்கி வந்து 5G நெட்வொர்க்கில் வந்து நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்துட்டோம்.
ஸோ இதுக்கு விட இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து இருக்க போகுது. அதே மாதிரி ராக்கெட்ஸ், இங்கேருந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ், தனியாக வந்து அதுக்கான குளோபல் வில்லேஜஸ், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே க்ரியேட் பண்ண போகிறாங்க. நியூ டிரான்ஸ்லேஷன் டூல்ஸ் வில் மேக் த வேர்ல்டு மோர் லைக் ஸ்டார் டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ், யூனிவர்சல் டிரான்ஸ்லேட்டர், அதாவது நீங்கள் வேர்ல்டு லெவலில் வந்து 7139 லாங்குவேஜஸ் பேசினாலும், நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு எங்கே போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு உடனே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிற அளவுக்கான டெக்னாலஜிஸ் வந்து இப்போ அனுப்பியிருக்கிற அந்த சேட்டலைட்ஸை பேஸ் பண்ணி, ராக்கெட்ஸை பேஸ் பண்ணி, அதனுடைய கம்யூனிகேஷன்ஸு, நெட்வொர்க்கிங் சிஸ்டம் பேஸ் பண்ணி இத்தனை விஷயங்களும் டெவலப் ஆக போகுது. அதனால் இனி அப்கமிங் வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து டெக்னாலஜி ஓரியன்டாக ரொம்ப அட்வான்ஸாக இருக்க போகுதுங்க. நம்ம வந்து இன்னும் வந்து பழமையான விஷயங்கள் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அது நடக்கலை, இது நடக்கலை, அது செய்யலை, இது செய்யலை, அடுத்தவங்களை குறை சொல்கிறது, அடுத்தவங்களை பொறாமை பேசுகிறது, அடுத்த நாட்டை பற்றி பேசுகிறது, இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் இந்த கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்ம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கும். பட் எல்லாமே இருந்தாலும் டெக்னாலஜி ஒரு பக்கம் வேகமாக வளர ஆரம்பிச்சிருக்கு. அரபு கண்ட்ரிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, பெட்ரோலியம், ஆயில், இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாமே விற்க முடியாது, அவங்களுக்கான குரோத் இருக்காதுன்னா ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாமே வளர்ந்துட்டாங்க. இனிமேல் வளர்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட் அவங்க அரபு கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து டூரிசம்க்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது அப்பர் கிரேட் பீப்புள் எல்லாமே ஸ்பேஸ் டூரிசம் போனாங்கன்னா, லோயர் கிரேட் பீப்புள் எல்லாமே குளோபல் டூரிசம் போவாங்க. ஸோ அந்த நாளில் கேட்டகரி வைஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆயிரும். வேர்ல்டுலேயே வந்து இந்த 800 கோடி மக்களுக்கும் நீங்கள் செய்கிற ஃபஸ்ட்டு பிஸ்னஸ், பெஸ்ட்டு பிஸ்னஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரி மட்டும்தான். ஃபுட் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாரும் வந்து சோட போயிடவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நீட்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஃபுட்டோட குவாலிட்டி, அதனுடைய குவான்டிட்டி டிஃப்ரென்ஸ், அதே போல் அதனுடைய ஈல்டு, கல்டிவேஷன் ரிலேட்டட் விஷயங்கள், ஹார்வெஸ்ட் ரிலேட்டட் விஷயங்கள், இதெல்லாமே அக்ரிகல்ச்சரில் வந்து நிறைய டெவலப்மெண்ட் ரெவல்யூஷன்ஸ் கொண்டு வர போகுதுங்க. அதேமாதிரி நம்ம ஃபுட்டு வந்து நார்மலாக நம்ம சாப்பாடு தனியாக, குழம்பு தனியாக, ரசம் தனியாக, தயிர் தனியாக சாப்பிட்றதெல்லாம் இல்லை. மார்னிங் இந்த குவாலிட்டி ஆஃப் கலோரி இருக்கணும், இந்த குவான்டிட்டி ஆஃப் கலோரி இருக்கணும், இந்த கலோரிக்கு தகுந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணுங்கிற மாதிரி டேப்லெட் சிஸ்டம்ஸ் எல்லாமே கூட வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் இது எல்லாம் ஆர்மியில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து இந்த சிவிலைசேஷன், நம்மளுடைய சிவில் லைஃப்பில் வந்து இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் வந்து இன்னும் டெவலப்டு நேஷன்ஸ் எல்லாமே வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ இன்னும் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. அதில் நான்வெஜ், வெஜ் எல்லாமே மிக்ஸ்டு தான். இது எல்லாமே வந்து டெவலப் அப்கமிங்கான எல்லா டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டில் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுற அளவுக்கு ஆக்சசபிள் சிஸ்டமில் வந்து நீங்கள் வந்துடுவீங்க. அதே போல் உங்களை பற்றின எல்லா டேட்டா பேஸும் இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் எந்த இடத்துலையும் ஹைட் ஆக முடியாது. இந்த உலகத்துலேருந்து ஹைட் ஆகணும்னா ஒன்லி டெத்தில் மட்டும்தான் ஹைட் ஆக முடியும். மற்றபடி நீங்கள் எங்கேயுமே ஹைட் ஆக முடியாது. எல்லா இடத்துலையும் மானிட்டரபிளாக இருப்பீங்க. பட் இதில் லூப் ஹோல் அப்படிங்கிற விஷயமே கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி ஓரியன்டாக எங்கேயோ அட்வான்ஸ்டு லெவலில் கொண்டு போயிட்டாங்க. இங்கே வேர்ல்டு லெவலில் இருக்கிற அனிமல்ஸையும் சேவ் பண்ணுறதுக்காகவும், இங்கே இருக்கிற பேர்ட்ஸையும் சேவ் பண்ணுறதுக்கான சிஸ்டம்ஸும் வந்துட்டுருக்கு. ஸோ வித்தின் 30 இயர்ஸில் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு பெரிய மாடர்னைஸ்டு சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரிலேட்டட் அண்ட் ரொபோட்டிக் ரிலேட்டட் ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜி உலகத்தில் தான் நம்ம வசிக்க போகிறோம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை நோக்கி நம்ம வேகமாக நகர ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து மாறப்போகுது. இந்த அட்வான்ஸ்டு குவாலிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த கண்கூட பார்க்கக்கூடிய காணொலியில் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் சீக்கிரமாக இங்கே இந்தியாவிலையும் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. ஏன்னா ஜிடிபி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து சைனாக்கு அடுத்தபடியாக இந்தியா தான் மிகப்பெரிய வல்லரசாக வரப்போகுது. இப்போ இருக்கிற யங் சோர்ஸ் அண்ட் யங் எனர்ஜி, யங்கருடைய அந்த எனர்ஜி சோர்ஸ் எல்லாமே டெவலப்மெண்ட் கிரைட்டீரியாவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். எல்லாருமே செல்ஃப் மோட்டிவேட்டட் ஆண்டர்பிரனர்ஸாக மாற போகிறாங்க. நிறைய டெக்னாலஜி ஓரியன்ட் பீப்புள்ஸ் எல்லாம் வர போகிறாங்க. இதோடு சேர்ந்து நீங்களும் கைகோக்கணும், நீங்களும் இதுக்கெல்லாம் தயாராகணும். இன்னும் பழமை பேசிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காமல் அடுத்தது ஸ்பீடாக என்ன பண்ண போகிறோங்கிற விஷயத்த பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த உலகம் வந்து வேறு மாதிரி மாறிட்டு இருக்கும்போது நம்ம குழந்தைகளை அதுக்கு தகுந்த மாதிரி தயார்படுத்தணும். இன்னும் பழமையான விஷயங்களை சொல்லி அவங்கள தட்டியோ முடக்கியோ வச்சிட வேணாம். ஏன்னா அவங்க எனர்ஜைஸ்டு பீப்புளை எனர்ஜைஸ்டாகவே கொண்டு போயிடுங்க. அதேபோல் பயோடெக்னாலஜி அப்நார்மல் க்ரோத்தில் இருக்குது. இன்றைக்கி வந்து அவங்களோட இன்வென்ஷன், அவங்களோட டெவலப்மெண்ட், அவங்களுடைய அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாமே வந்து எக்ஸலண்ட் கிரைட்டீரியாவில் பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஸ்டெம் செல்ஸு அவங்களுடைய இதை சேஃப்கார்ட் பண்ணுறது, இன்னும் குளோனிங்கில் வந்து இன்னொரு அதே போல் ஒரு பர்சனை க்ரியேட் பண்ணுறது அளவுக்குலாம் வந்து நிறைய சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் ஒரு விஷயம் ஒழிஞ்சிருச்சுன்னு பயப்பட வேண்டியதில்லை. அதை வந்து திருப்பியும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதாவது ஒன்லி டெத்தை கூட தள்ளி போட முடியும். ஆனால் டெத்தை தவிர மிச்சம் எல்லா விஷயத்தையும் வந்து ரீட்டைன் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி ஓரியன்டாக அத்தனை
சயின்டிஃபிக் ரிலேட்டட் விஷயங்களையும் காப்பாற்றுற அளவுக்கு இன்றைக்கி நிறைய விஷயங்களை கொண்டு வந்துட்டாங்க. அதனால் நம்ம பிரெயினில் வைக்கிற சிப்லேருந்து நம்மளோட ஆக்சசபிலிட்டி, நம்ம மைண்டில் என்ன நினைக்கிறோம், நம்ம வீட்டில் என்ன நினைக்கிறோம், நம்ம டெலிவிஷனில் என்ன சேனல் வரணும், நம்ம என்ன கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறோம், அது சிஸ்டம் முன்னாடி உட்காந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் நினைக்கிறது வந்து ஒரு டிராயிங் ஆகட்டும், இல்லை வந்து நம்ம ஒரு கம்போசிஷன் எழுதுறதாகட்டும், எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை ரீட் பண்ணி அதுவே ரைட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரப்போகுது. அதனால் இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பட் இது வந்து நம்ம கடந்த ஒரு 30 வருஷத்தில் இதெல்லாமே வருமானு கூட நினச்சி கூட பார்க்கல. இன்றைக்கி கைக்குள்ளே உலகத்தை வச்சுருக்கோம். எவ்வளவோ எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருந்தது. ஒரு வாக்மேன் இருந்தது, ஒரு எஃப்எம் ரேடியோ இருந்தது, நம்ம வீட்டில் வந்து ஒரு வால் கிளாக் இருந்தது, எல்லாமே இன்றைக்கி போயிடுச்சு. ஒரே ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும், எவ்ரிதிங் வில் பி இன் யுவர் ஹேண்ட். அப்போ குளோபல் லெவலில் உங்களுடைய டெக்னாலஜி அத்தனையும் உங்கள் கையில் இருக்குது. உங்களால் முடிஞ்சுன்னா டிஜிட்டலைஸ்டு மணி, உங்களுடைய பேங்க் டிரான்சாக்ஷன் எவ்ரிதிங் உங்களை வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இப்படி நம்மளுடைய வளர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, வேகமான வளர்ச்சிக்கும் இந்த உலகம் டெக்னாலஜிக்கு வந்து பயங்கர ஆதரவு கொடுக்க போகுது. நீங்கள் இந்த உன்னிப்பாக கவனிக்கிற இந்த காணொலியில் வரக்கூடிய இந்த டெக்னாலஜி காணொலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இன்னும் வேகமாக இயங்க போகுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க, நீங்கள் தயங்குற மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் மட்டும் ஸ்லோவாகிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்தியன் உடைய பாப்புலேஷன், இந்தியாவினுடைய ஜிடிபி ரேட்டிங் பயங்கரமாக க்ரோத் ஆகிட்டுருக்கு. இல்லைங்க நம்ம அப்படி இருக்குது இப்படி இருக்குது, ஒன்றும் இல்லை, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவ்வளோ காலமாக நம்ம புலம்பிக்கிட்டு தான் இருந்தோம், ஆனால் நடக்காமல் இல்லை. எல்லா ரோட்ஸும் ப்ராட் ஆகிடுச்சு, எல்லா வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சு, முன்னேறவங்க முன்னேறிட்டு தான் இருக்காங்க, ஜெயிக்கிறவங்க ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ நம்ம ஓடலை, அவ்வளோதான். அதனால் இது வந்து ஒரு மோட்டிவேஷனுக்கான காணொலியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மனித வாழ்க்கையில் தொய்வு இருக்கக்கூடாது, சோம்பல் இருக்கக்கூடாது, அடுத்தவங்களை வந்து முன்னேறக்கூடியவங்களை தடுத்து நிறுத்தக்கூடாது. அதனால் அவங்கவுங்களுடைய முயற்சிகளுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சால் அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கணும், இல்லைனா ஒதுங்கி நிற்கணும். அப்படிங்கிற விஷயத்தை நான் இது மூலமாக அந்த காணொலி வாயிலாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த முக்கியமான விஷயம், இந்த டெக்னாலஜி ஓரியன்டாக நாளைக்கு ஆட்டோமேட்டிக்காக ரோட்டில் கார் போகும், அதில் வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம், ட்ராப் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம் வித்தவுட் டிரைவர். ஸோ ஜிபிஎஸ் ஆக்சஸ், ஜிபிஆர்எஸ் ஆக்சஸ், நெட் கனெக்டிவிட்டி, ஆட்டோமேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தான் வந்து எல்லா ஆக்சஸுமே நடக்கும். ஸோ அதில் ஸ்பீட் லிமிட் எல்லாமே வந்து இன்றைக்கி 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறது எல்லாமே நாளைக்கு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். இல்லை நீங்கள் ஆக்சிடென்ட் நடக்காதான்னு கேட்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த அதாவது மெக்கானிசத்தில் வந்து எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் வராது. ஸோ அதனால் பஸ்ஸில் இருந்து, ஆட்டோவில் இருந்து, நீங்கள் டாக்ஸியிலேருந்து என்ன நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் வித்தவுட் மேன், வித்தவுட் உமன், அதுவே ஆட்டோமேட்டிக்காக போகும், ஆட்டோ ஆக்சஸில் தான் போகும். இந்த டெவலப்மெண்ட் இதை வந்து இந்த செஞ்சுரியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெவலப்மெண்ட்ஸ் வந்து எப்படி நம்மளையெல்லாம் வந்து சஸ்டெயின் பண்ணிக்கும், நம்மளை எப்படியெல்லாம் பாதுகாத்துக்கும், நம்மளுடைய பயணங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக பண்ணோம். ஒரு ஹியூமனுடைய எரர் தான் நிறைய ப்ராப்ளங்களுக்கு காரணமாக இருக்குது, நிறைய விபத்துகளுக்கு காரணமாக இருக்குது. ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அது ஹியூமன் எரரில் தான் நடக்கும். சிக்னல்ஸ் ஓரியன்டாக வந்து அதுவும் ஹியூமனில் இருந்து தான் அந்த சிக்னல் எரரும் நடக்குது. அதனால் குளோபல் லெவலில் இன்டர் கனெக்டட் இன்டர்நெட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் விஷயங்கள் இது எல்லாமே ஒரே மாதிரியாக சிஸ்டமேட்டிக்காக இருந்து குளோபல் லெவலில் கண்ட்ரிஸ் எல்லாமே இன்டர் கனெக்டட் டீல் அண்ட் அக்ரிமெண்ட்ஸோட, எம்ஓயூவோட ப்ராப்பர் சிஸ்டமில் வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் ஆகட்டும், க்ரோத் ஆகட்டும், கரன்சி ஆகட்டும், ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், எவ்ரிதிங் சிஸ்டமேட்டிக் ஆகும். அதனால் இந்த ஹைப்பர் லூப் அப்படிங்கிறது வந்து இங்கேருந்து டெல்லிக்கு வந்து நம்ம ஒரு 2 hours 3 hours ஃப்ளைட்டில் ஜேர்னி பண்ணுறதை விட வேகமான ட்ராவலில் போக முடியும். இங்கேருந்து அஸ்ஸாமுக்கு வந்து வித்தின் 2 hours போக முடியும். இங்கேருந்து குஜராத்துக்கு வந்து 2 hours போக முடியும். ஸோ அந்த மாதிரியான ஆக்சசபிலிட்டி வந்ததுன்னா உங்களோட லைஃப் டைம் பீரியட், உங்களோட ஒர்க்மேன்ஷிப் அண்ட் உங்களுடைய டெவலப்மெண்ட், உங்களோட தாட்ஸ், உங்களுடைய கம்யூனிகேஷன் அண்ட் உங்களுடைய அந்த லாங் விஷன் எல்லாமே வந்து உங்களோட கம்ப்ளீஷன் லெவலை வந்து இன்னும் ஸ்பீட் பண்ணும். அதனால் சார் நீங்கள் விஸ்வகர்மாவா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதை விட ஒரு தமிழன் ஒரு க்ரோத் ஆகி ஒரு கூகுளுடைய கேபிட்டல் இருக்கார், அதை கண்டுபிடிக்கணும், அதே அளவுக்கு நம்ம பிள்ளைகளை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு தொடரணும். இதுதான் நம்மளுடைய சேலஞ்சிங்கான டாஸ்காக இருக்கணும். அதே போல் நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு காணொளி, உங்களுக்கு பிடிச்ச இந்த நடிகையினுடைய வாழ்க்கையை பற்றி நாளைக்கு மிஸ் பண்ணாமல் இந்த காணொலி தொடர்ந்து பாருங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தமிழ் லக்கி குரு சேனலில் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.